செல்வ கணபதி பகவான் அருளால் மேசராசினியர்களுக்கு இந்த புது வருடத்தில் இந்த வாரம் கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நாட்களும் மாறும், ஜோதிட பலன்களும் மாறும். எல்லா நேரத்திலையும் ஒருவர் வெற்றி அடைவதில்லை. அவர்களுக்கென்று ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் இறைவன் வெற்றி நிச்சயம் கொடுப்பார். அதனால் மேசராசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வார கிரக நிலைகள், ராசியில் சந்திரன் அமர்ந்து உள்ளார். ஜென்மத்தில் சந்திரன் சுகாதிபதி ஜென்மத்தில் அமர்ந்து உள்ளார். ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்று உள்ளார். பரிவர்த்தனையாக உள்ளார்கள். சந்திரன் வீட்டில் செவ்வாய், செவ்வாய் வீட்டில் சந்திரன். இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இது யோகம் என்றே சொல்லலாம். அடுத்து குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். 5இல் கேது, பாக்கியஸ்தானத்தில் புதனும் சூரியனும் 9ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். பாக்கியஸ்தானம் முன்னோர்கள், மூத்தோர், அதாவது முன்னோர்கள், பெற்றோர்கள், அவர்கள் மூலம் உங்களுக்கு நிறைய நன்மைகள், எதிர்பார்த்த நன்மைகள். அப்பா அம்மா கிட்ட பணம் கேட்டிருந்தீங்க, ஒரு வீடு வாங்கிறதுக்கு பணம் கேட்டிருந்தீங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு பணம் வராமல் இருந்திருக்கலாம். இந்த நேரம் அவர்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு நல்ல நேரம். உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதாவது மூதாதையர்கள் சொத்து இருந்தால் உங்களுக்கு, அது வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது. 9ஆம் இடத்தில் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில். கல்வியில் எந்த தடையும் இருக்காது. மேசராசினியர்கள் கால புருஷ தத்துவத்தின் முதன்மையான ராசி நெருப்பு ராசி. நெருப்பு ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 5, 9 மேசராசி, கன்னியா ராசி, மகர ராசி. சமணிக்கும் மேசராசி, கன்னியா ராசி, தனுசு ராசி. இந்த 3 ராசி மேசராசினியர்களுக்கு 8ஆம் வீடு கன்னியாக இருந்தாலும் அவர்கள் ஜாதகம், சுய ஜாதகம் நல்ல திசை நடந்து கொண்டிருந்தால் இந்த நேரம் அவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். தந்தை மூலமாக ஆதாயம் உண்டு. சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்திருக்கும் அப்பா அம்மா கிட்ட பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த நேரம் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பாக்கியம். அடுத்து சனி பகவான் 11ஆம் இடத்தில் தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஒன்றாக இணைந்து உள்ளார்கள். இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடக்க வேண்டும் என்றால் 30 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். இந்த ஒரு அற்புதமான காலகட்டம். தனகாரகனும் லாபஸ்தானாதிபதியும், ஏன்னா இப்போ சுக்கிர பகவான் 28ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிவிடுவார். சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிவிடுவார். அப்போ மீண்டும் சனி பகவான் கும்பத்தில் வர வேண்டும் என்றால் 30 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். அதே போல சுக்கிரனும் அந்த இடத்தில் அவர் 1 வருஷத்துக்கு ஒருவாட்டி அங்கே வந்துடுவார். ஆனால் இரு கிரகங்களும் ஒன்றாக சேரும் நேரம் 30 வருடங்களுக்கு பிறகு. திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம், செல்வத்திற்கு உண்டான கிரகம், நல்ல நிலையில் சனியோடு சேர்ந்திருப்பது. இருவரும் மித்துருக்காரர்கள். சுக்கிரனும் சனியும் ரொம்ப பெட்டு. பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், வெற்றிகள் உண்டாகும், திடீர் தன வரவுகள் உண்டாகும். விற்காத இடம், நிலம், வீடு விற்று அந்த வீடு நிலம் விற்று அதன் மூலம் உங்களுக்கு லாபம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூடுதலான இரட்டிப்பான வருமானத்தை கொடுத்து கடன்களை அடைத்து சிறப்பாக செழிப்பாக வாழ அற்புதமான காலகட்டம். திருமண வயதில் காதல் செய்பவர்களுக்கு நிச்சயம் காதல் திருமணத்தில் சென்று முடிவடையும். இது யோகமான அற்புதமான காலகட்டம். வயதில் மூத்தவர்கள் 35, 40, 38 வயசாச்சு, 48 வயசாச்சு, திருமணம் ஆகலைன்னா இப்போ திருமணம் ஆக வாய்ப்பு உண்டு. மறுமணம் ஆக வாய்ப்பு உண்டு. வேலையில் எப்போ நம்மளை கூப்பிடுவாங்க, எப்போ நம்மளை காத்துட்டு இருப்பாங்க, எப்போ நம்மளை கூப்பிடுவாங்க, நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு அந்த பணிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நல்ல செய்தி விரைவில் வரும்.
பதவி உயர்வு, சம்பள உயர்வு. 2 பிரிவாக பிரிக்கலாம். மேச ராசி நேயர்களை 2 பிரிவாக பிரிக்கலாம். அதாவது ஒரு புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டிஷன், அரசாங்க வேலையில் இருப்பாங்க, போலீஸ் அதிகாரிகளாக, மிலிட்ரியில் இராணுவ அதிகாரிகளாக, அல்லது எந்த அரசு துறையில் எந்த துறையில் இருந்தாலும் அவர்களுக்கென்று தனி முத்திரை, தனி கம்பீரம் எல்லாமே இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு முகம் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைத்தனமாக இருப்பார்கள், கருணை செய்வார்கள், உதவி செய்வார்கள், அன்பால் ஏமாறுவார்கள், அன்பால் ஏமாற்றப்படுவார்கள். நான் அறிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக திருமண வாழ்க்கையில் ஏமாற்றம் பெற்றவர்கள் இந்த 12 ராசியில் ஒரு 70% பேர்கள் மேச ராசியும் விருச்சிக ராசியும் நான் பார்த்த வரை. மிச்சம் 30% பேர்கள் உடனே நீங்கள் என்ன நீங்கள் அப்படி சொல்லி நானும் என் கணவரும் ஒத்துமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கணும், அதில் நீங்கள் 30% நீங்கள் சேருவீங்க. நான் இது நான் மட்டும் எடுத்த முடிவல்ல. என்னிடம் நான் அந்த ஜெம்ஸ் வியாபாரம் பண்ணுறேன், அதாவது ரத்தின வியாபாரம், ராசிகள் வியாபாரம் பண்ணுறதுனால என்கிட்ட ஒரு 50-60 ஜோதிடர்கள் தொடர்பு இருக்காங்க. நாங்கள் அடிக்கடிக்கு இதெல்லாம் சேர்ந்து பேசுவோம். அப்போ பேசும்பொழுது அந்த ஆய்வில் வந்தது தான் இதுதான் நிஜம். அவங்களுக்கு ஜாதக பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்வதன் மூலமாக வாழ்க்கை நிறைய பாதிக்கப்படும். இப்போ இந்த நேரம் இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதாவது நிறைய பேர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்துக்கு ஒரு பதில் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சி பணக்காரராக எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க உழைப்பு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய அறிவாற்றல், அவங்களுடைய எந்த தொழில் எந்த துறையில் இருக்கிறார்களோ அதில் அவர்களுக்கென்ற தனித்துவம், அதனால் அவர்கள் வெற்றி பெறுவது சந்தோஷம். ஊரை ஏமாத்துறது, கொள்ளடிக்கிறது, மோசடி பண்ணுறது, திருடுறது, கொலை பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிங்க, இதை நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. நல்லவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. பல தவறுகளை செய்பவர்களும் உயர்ந்த நிலையில், உழைப்புக்கு சமமான நிலையில் இருக்கிறார்களே, அது ஏன் என்ற கேள்வி எல்லோருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. எனக்கு தெரிந்த பதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் உழைச்சி பெரிய ஆளாக வராங்கன்னா, உழைப்பால் திறமையால் பெரிய ஆளாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய உழைப்பு, திறமை, அறிவாற்றல். இது போன்ற கெட்டவெல்லாம் வாழ்ந்துறான், நல்லவெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறான்ற கேள்வி எல்லாருக்கும் உண்டு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதகம், சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் அவர்கள் எந்த நிலையில், ஏன்னா எந்த துறையில் எந்த நிலை இருந்தாலும் அவர்கள் அது போன்ற செல்வ நிலைக்கு செல்வதற்கு இறைவன் கொடுக்கும் நேரம் அது. அந்த கொடுக்கும் நேரத்தில் அது கண்டிப்பாக அவர்கள் எத்தகைய தவறு செய்திருந்தாலும் அவர்களை உயர்த்தி வைக்கும் அந்த கிரகங்கள். அதே நேரம் கெட்டு போச்சுன்னா அப்படியே கீழே தரமட்டமாக ஆகிடும். 50 இப்போ எனக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் எந்த வருஷமும் நான் இது மாதிரி ஒரு சோகமான வருடமாக எனக்கு இருந்ததில்லை. ஏன்னா நான் நியூ இயர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப விரும்பி இது பண்ண மாட்டேன். ஏன்னா என்னுடைய உடன் பிறந்த அக்கா, என்னுடைய மூத்த அக்கா, அவங்க அந்த நாள் தவறுன நாள், அதனால் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை சார்ந்த, என்னை சுற்றி இருக்கக்கூடிய 7-8 பேர் தவறிட்டாங்க. அப்போது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அதில் தவறினவங்க கடகராசிக்காரங்க 2 பேர், ஹரின்றவங்க 2 பேர், 2 பேரும் ஒரே ஒரு 4 நாள் வித்தியாசத்தில் ஒரு சமகால நண்பர்கள். ஒரு 35-30 வருஷமாவது எனக்கு பழக்கம் இருக்கும். இவங்களும் இறந்துட்டாங்க திடீர்னு. ஒரு பெண்ணு 35 வயசு பொண்ணு என்னுடைய ஆஃபீஸுக்கு எதிர்த்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட போயிட்டு அவங்களுடைய கடை கீழே இருக்குது, மேலே குடோன் இருக்குது. குடோனில் போய் சாப்பிட போயிருக்காங்க. டிஃபன் பாக்ஸை எடுத்து மேலே வச்சுருக்காங்க, அப்படியே சாஞ்சிட்டாங்க. இதெல்லாம் கண்கூட பார்க்க வேண்டியது. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இந்த இறைவன் கொடுத்த வாழ்க்கை ஒரு குறுகிய காலகட்டம் தான் மனிதனுக்கு. ரொம்ப வருஷம் வாழ்ந்துரும்னு சொல்லி
நிறைய பேர் நினச்சி கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம், கண்ணை மூடி கண்ணு திறந்தா இளமை போயிடும். இந்த நேரங்களில் நாம் செய்கிற கர்ம வினைகள், முற்பிறவியில் செய்த கர்ம வினைகள் இப்பொழுது செய்யும் கர்மம் என்றால் செயல்பாடுகள் என்ற அர்த்தம். அந்த செயல்பாடுகள் நன்மையாக இருந்தால் அது கண்டிப்பாக நன்மைகள் செய்யும். அந்த நல்லவெல்லாம் வாழ்கிறான், நல்லவெல்லாம் கஷ்டப்படுறான், கெட்டவெல்லாம் வாழ்கிறான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு காலம் இறைவன் சரியான நேரத்தில் அவர்களுக்கு உண்டான அந்த கர்ம வினைகளை கொடுப்பார். அதனால் அதுக்கு நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்போ மேசராசினியர்களுக்கு ராகு திசை எப்படி இருக்கும்? ராகு திசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு, ராகு புத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய பின்னடைவுகள், நிறைய பாதிப்புகள், நிறைய கணவன் மனை உறவில் பிரச்சனைகள், வேலையில் பிரச்சனை, டென்ஷன், கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, நான் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியல, எனக்கு உடம்பு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, கடன் இருக்குது, நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துருக்கிறோம், நாங்கள் கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கிறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் புத்தி தெரிஞ்ச வரைக்கும் திருமணம் ஆனதுலேருந்து இன்று வரை கடன் 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 தான். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும். தனஸ்தானத்தில் தனகாரகன், அதாவது பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். எந்த கிரகம் லாபஸ்தானத்தில் வந்தால் அந்த கிரகங்கள் நிச்சயம் நிறைய நன்மைகளை, செல்வங்களை, வாழ்க்கையில் உயர்வான ஸ்தானங்களை கொடுக்கும். அப்போ தனகாரகனும் லாபாதிபதி சனி பகவானும் இணைந்திருப்பது ஒரு அற்புதமான காலகட்டம். மேசராசினியர்களுக்கு வெற்றிகள் உண்டாகட்டும். உடல் ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள். ராகு திசை, ராகு புத்தி நடப்பவர்களுக்கு, அல்லது 2இல் ராகு, ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் ராகு, இது போன்ற ராகு தோஷம் பெற்றவர்கள் ராகு காலங்களில் ராகு தேவனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது, துர்க்கை அம்மனை வழிபடுவது, எதிரிகள் விலகுவார்கள், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், தடைகள் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, எந்த துறையில் நீங்கள் பணி செய்தாலும் வெற்றி உண்டாகும். மேசராசினியர்கள் ரொம்ப ரொம்ப அவங்களுடைய இதயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான இதயம். ஒரு பக்கம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கடினமான அந்த இடத்துல அவங்க மாறுவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஆள் மனம் பார்த்தீங்கன்னா இரக்க குணம் கொண்டவர்கள். ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் பகவான், தன்வந்திரி பெருமாளை வழிபடுங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு குணங்களையும், ஒவ்வொரு தன்மைகளையும், வீட்டில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நடத்தும். அது உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளாக சந்தோஷமாக நடக்க இறைவன் அருள் புரியட்டும். உங்கள் ராசிக்கு அதிபதி முருகப்பெருமானை வழிபட எந்த பயமும் விலகி செல்வம், சந்தோஷம், மகிழ்ச்சி, கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். முருகப்பெருமானை வழிபட்டார். உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிர பகவான் நவகிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாகவும், ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை வழிபடுவதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த, அதாவது எந்த தடைகள் வந்தாலும் அவைகள் எல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் மறைத்து வாழ்க்கையில் உச்சத்தை கொடுக்கும். மேசராசினியர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க. உங்களின் ஆதரவும் அன்பும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க.